வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சு அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருப்பாவையின் 30வது பாசுரம், அதாவது பலன் பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 29 பாசுரங்களும் படித்து முடித்ததற்கு அப்புறம் 30வதாக இந்த பாசுரத்தை படிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, 29 பாசுரங்களையும் படித்ததற்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் பாசுரம் இது. இந்த பாசுரத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பெண்கள், அதுவும் அழகான நிலவு போன்ற முகத்தை உடைய பல்வேறு அணிகலன்களை அணிந்த அந்த பெண்கள் வங்கக்கடலை கடைந்த, அதாவது கப்பல்கள் நிறைந்த கடலை கடைந்தவன், பார்க்கடலை கடைந்தவன் இல்லையா, அந்த கடைந்த மாதவன், அதாவது திருமகளுக்கு நாதன், கேசவன், கேசி அப்படிங்கிற அரக்கனை மாய்த்தவன். பொருள் இங்கே 2வது வரியிலேருந்து பார்க்கணும். திங்கள் திருமுகத்து சேயிழையீர் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கணும். இந்த திங்கள் திருமுகம் அப்படின்னா நிலவு போன்ற முகத்தை உடைய பல்வேறு அணிகலன்களை அணிந்த அந்த பெண்கள் சென்றிறைஞ்சு போய் கேட்டாங்க. யார்கிட்ட? வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. என்ன கேட்டாங்க? அங்கப்பறை கொண்ட, தங்களுக்கு என்னென்ன பரிசில்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பரிசில்களை பெற்ற அணி புதுவை பைங்கமல தன் தெரியல். அணி புதுவை அப்படின்னா அழகிய, புதுவை அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூரை குறிக்கக்கூடிய சொல்லது. அது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, பைங்கமல தன் தெரியல், குளிர்ச்சியான மாலை. எதனாலான மாலை? பைங்கமலம், கமலம் அப்படின்னா தாமரை. ஸோ குளிர்ச்சியான தாமரை மாலையை அணிந்திருக்கக்கூடிய பட்டர்பிரான் கோதை. பட்டர் அப்படின்னா பெரியாழ்வார். அவர் குளிர்ச்சியான தாமரை மாலையை அணிந்திருக்கக்கூடியவர். அவர் இருக்கக்கூடிய இடம் அணி புதுவை, திருவில்லிபுத்தூர். அவருடைய மகள் கோதை, ஆண்டாள். இந்த கோதை சொன்ன, அந்த ஆண்டாள் சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே, சங்கம் வைத்து வளர்த்ததற்கு உரிய, அந்த சிறப்புக்குரிய தமிழ் மொழியில் இயற்றப்பட்ட இந்த திருப்பாவை, அதுக்கு தான் சங்கத் தமிழ் மாலை அப்படின்னு பேர். திருப்பாவையை இங்கு இப்பரிசுரைப்பார், தொடர்ந்து முறையாக எப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கோ அதே வரிசையில் பாராயணம் செய்பவர்கள். ஈரிரண்டு மால் வரைத்தோள். ஈரிரண்டுனா என்ன? 2 2 4, 4 வலிய பெரிய தோள்களை உடையவனும், செங்கண் சிவந்த கண்களை உடையவனும், திருமுகத்து செல்வ திருமாலால். அந்த செங்கன் சிவந்த கண்களை உடைய முகம் அவனது. செல்வ திருமால், செல்வத்துக்கு அதிபதியான திருமகளுக்குரிய திருமால் அவர். ஸோ அவளுடைய நாதன் அவர். அதனால் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பாவாய். அவருடைய அருளை எல்லா இடங்கள்லையும் பெற்று இன்புறுவார் எம்பாவாய். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஆயர்குல பெண்கள் இவ்வளவு நாளாக நோன்பு நோற்று வங்க கடல், கப்பல்கள் இருக்கக்கூடிய கடலை கடைந்து எடுத்த சிறப்புக்குரியவனும், மாதவன் கேசவன் அப்படிங்கிற பெயர்களை உடையவனும். மாதவன் அப்படின்னா திருமகளுக்கு நாதன், கேசவன் அப்படின்னா கேசிங்கிற அரக்கனை மாய்த்தவன், அதனால் அவனுக்கு அந்த பேர். இந்த பெயர்களுக்கு உரியவனும் ஆன அந்த மிக பெரிய 4 தோள்களை உடையவனும் சிவந்த கண்களை உடைய முகத்தவனும் ஆன அந்த திருமாலை எண்ணி புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய தாமரை மாலையை அணிந்த, குளிர்ந்த தாமரை மாலையை அணிந்த அந்த பட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரியாழ்வாரின் மகளான கோதை என்ற பெயருடைய ஆண்டாள் அருளி செய்த இந்த 30 தமிழ் மாலை, தமிழை சங்கம் வைத்து வளர்த்தாங்க. அந்த பெருமைக்குரிய தமிழில் இயற்றப்பட்ட இந்த 30 பாடல்களையும் முறையே பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா இடங்கள்லையும் அந்த திருமாலினுடைய அருள் பெற்று
கிடைக்கப்பெற்று எப்பொழுதும் இன்பமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் பாசுரம். அதனால் திருப்பாவை 30 நம்ம படித்தோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் எப்பவும் அந்த கண்ணனுடைய அருள், திருமாலினுடைய அருள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நாம் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற பலனை சொல்லியிருக்காங்க. மன நிறைவோட மன மகிழ்ச்சியோட திருப்பாவையானது இன்றோடு நிறைவு பெறுகிறது. நாளை திருப்பாவை வாழ்த்து பாவையும் ஆண்டாள் போற்றி பாவையும் பார்க்கலாம். நன்றி. நிச்சயம் இந்த 30வது பாசுரம் சொல்லக்கூடிய அந்த பயனை நாம் எல்லாரும் அடைவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.